திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை திருநெறிய தமிழரசு என்ற முறையிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் 127வது நாளாக 3ஆம் திருமுறையை 93வது பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். நிகழ்ச்சியை வழி நடத்துவதற்காக ஐயா சென்னை சிவத்திரு சிவனகுமார் அருளரச ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியை வழி நடத்த ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவணிகளை மனம் மொழி மெய்யார் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கய்யா. சிவாய நம. ராஜையா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சிவாயினம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம் ஐயா. காலை வணக்கம். சிவாயினம். திருப்பள்ளி எழுச்சி 6வது பதிவு. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. பிறப்பருத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். இன்றைய 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதர் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாய ஒரு காலை காலம்மை எழிகள் சேரமான் ஒளிர்கீர கல்லாடதாம் பொன் கபிலர் பரணமையுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கியாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையிலே இன்று 127வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 93வது பதிகம் திரு அம்பர் மாகாளம் பகற்பன் 6 நாழிகை 16-18 மணி 12லேருந்து 1-12க்குள்ள ராகம் பந்துவராளி. காவிரி தென்கரையிலே 55வது தலமாக திருவாரூர் மயிலாடுதுறை பாதையிலே அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற பெருமான் மாகாளேஸ்வரர், அம்பாள் பட்சாம்பிகை அப்படின்று. இங்கே திருஞான சம்பந்தருடைய பெரிய புராண பாடல் 530. அம்பர் மாகாளம் அணைந்து. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் அம்பர் மாகாளம் இடம் சுட்டி பாடிய பெரிய புராண பாடல் வரிசையின் 530. திருச்சிற்றம்பலம்.
அம்பர் மாநகர் அணைந்து மாகாளத்தில் அன்னலார் அமர்கின்ற செம்பொன் மாமதிர் கோயிலை வளம் கொண்டு திருமுன்பு பணிந்து ஏத்தி வம்புலா மலர் தூவி முன் பரவிய வன் தமிழ் இசை மாலை உம்பர் வாழ நஞ்சு உண்டவர் தமை பணிந்துருகும் அன்பொடு தாழ்ந்தார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அம்பர் மாகாளம் சென்று பக்கத்திலே அம்பர் அந்த இடம் ரெண்டு இடம் அம்பர் பெருந்திருக்கோயில், அம்பர் மாகாளம். இது அம்பர் மாகாளம். அங்கே போய் பெருமானை அந்த கோயிலை வலம் கொண்டு பணிந்து மலர் தூவி ஏத்தி வழிபட்டு வழங்கிய வண்தமிழ் மாலை என்று இசை மாலை என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. படியுளார் இடையினர் பாய்போலி தோலினர் பாவனாசரு பொடிகள் மாமேனியர் பூதமார் பவடையினர் பூட நூலரு கடிகுள் மாமலரிடும் அடியினர் பிடி நடை மங்கையோடும் அடிகளால் அருள் புரிந்திருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே. அடிகளால் அருள் புரிந்திருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே. இந்த அம்பர் மாகாளம் என்பது காளி வழிபட்ட இடம் என்று சொல்லுவார்கள். இங்கே பெருமானை கடிகுள் மாமலரிடும் அடியினர் அப்படின்னு அடியார்கள் போய் பெருமானை மலர் தூவி வழிபடுகிற சூழல் இருந்தது. இப்ப அந்த சூழல் இல்லை. இருந்தாலும் அந்த நினைவை கொண்டு ஞான சம்பந்தர் சொல்கிறார். வாழ்க. கையின் மழுவினர். சாம்பசிவையா வாங்க படிங்க. நன்றி. கையின் மாமழுவினர் கடுவிடம் உண்ட எங்கால கண்டர் செய்ய மாமேனியர் ஊனமர் உடை தலை பழி தெரிவார் வையமார் பொதுவினில் மறையவர் தொழுதல நடமதாடும் ஐயன் மாதேவியோடிருப்பிடம் அம்பர் மாகாளந்தானே. நன்றிங்க. ஐயனாகிய மாகாள பெருமான் இங்கே பட்சம்மையோடு இருப்பர் என்பதை ஐயரு மாதேவியோடு இருப்பர். பெருமான் தானும் தன் தையலுமாயிருந்து அருள் செய்கிறான். வாழ்க வாழ்க. பரவினர் அடியவர். அடுத்தது 3 தர்ஷன் அண்ட் கீரன் 2 பேரும் வாசி படிங்க வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆடியவர் பாடு தூயர் கேடு பாவர் பரிவிலர்பால் கரவினர் காணல்லன உறவினர் பாடுத்தால் பாலி கொடியேகும் அரவினர் பகலேறி காணிடை ஆடிய வேடர் பூணும் அரவினர் அறிவியோடு இருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. இரவினர் பகலெறி காணிடை ஆடுவர். பகலும் இரவுமாக அவர் ஆடி நமக்கு அருள் செய்வார் என்கிற பதிகம். 4வது பாட்டு. நீற்றினர். பாடுறதா தர்ஷன். நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். நீற்றின நீந்தவர் சடையினர் படையினர் நிமரல் வெள்ளை ஏற்றினர் எரிபுரி கரத்தினர் புறத்துள உயிரை வல்வும் கூற்றினர் கொடியீரை முனிவரு நனிவரும் குலவு கங்கை ஆற்றின அறிவையொடிரபிடம் அம்பரம் காலந்தனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் திருநீர் அணிந்து நீண்ட வார்சடையை வளர்த்து நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்த 5வது பாடல். புறத்தினர் அகத்துளார். சிவாய நம ஐயா. புறத்தினர் அகத்துளர் போற்றி நின்றடும் அன்ப சிந்தை
திறத்தினர் அறிவில்லா சேதுமதி தக்கன் தன் வேள்வி சொற்ற மரத்தினர் மாதவர் நால்வர்க்கும் ஆளின் கீழ் அருள் புரிந்த அறத்தின அறிவியோடு இருப்பிடம் அம்மர் மாகாளம் தானே. இருப்பிடம் அம்மர் மாகாளம் தானே. திருச்சிட்டம்பலம். மாதவர் நால்வருக்கு ஆளின் கீழ் அழுபுரிந்தென்று கல்லால மரத்தின் கீழே அறம்பொருள் இன்பம் வீடு அரங்கம் என்ற நான் செய்திகளை சொன்ன பெருமானாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பகழமா மலர் பறித்து அடியேன் படிக்கிறேன். படிங்க. பழகமா மலர் பறித்திண்டை கொண்டு இறைஞ்சுவார் பால் செறிந்த குழகனார் குணம் புகழ்ந்து ஏத்துவார் அவர் பலர் கூட நின்ற கழகனார் கரி உரித்து ஆடு கங்காளர் நம் காளி ஏத்தும் அழகனார் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே. அப்பர் சாமி ஒரு பாட்டு சொல்லுவார். அதாவது பாலானாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலானாய் கழிந்த நாளும் வெளிபொடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும்னு. இப்ப 2 பிள்ளைகள் பாலனாக இருந்து பாடினார்கள். இப்போ 2 முதியவர்கள் பாடியிருக்கிறார்கள். வாழ்க. நடுவில் இளைஞர்கள் பாடணும். கார்த்திகை வந்திருக்காரா? நித்லா வந்திருக்காங்களா சேலத்துல இருந்து? வாழ்க. அடுத்தது யாரையா? சித்ராசி சித்ரா வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்க. 7வது பாட்டுமா. அம்மா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா, திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ஏழாவது பாடலாங்க ஐயா. ஆமாம்மா. 393 7. சரிங்க. சங்கவா குழையினர் தளலன உருவினர் தமதருளே எங்குமாயிருந்தவர் அருந்த முனிவர் களித்துகந்தார் பொங்குமா புனல் பரந்து அரிசிலின் வடகரை திருத்தம் பேணி அங்கமாரோதுவார் இருப்பிடம் அம்பர் மாகாளந்தானே. அங்கமார் போதுவார் இருப்பிடம் அம்பர் மாகாளந்தானே. திருச்சிட்டம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. பெருமான் பங்கவார் குழையினராய் தழல் ஒரு உருவினராய் இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பொருசீலை அதான் நானே 8வது பாட்டு. சித்ராமா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வணக்கம் வணக்கம். பொருசீலை மதனனை பொடிபட விழித்தவர் பொழில் இலங்கை குறிசிலை குலவரை கீழுற அடர்த்தவர் கோயில் கூறில் பெருசிலை நவமணி பீலியோடேலமும் பெருகனுந்தும் அரிசிலின் வடகரை அழகமர் அம்பர் மாகாளம் தானே. அரிசிலின் வடகரை அழகமர் அம்பர் மாகாளம் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருசிலை நவமணி பீலியோடு ஏலமும் பெருகுனுந்தும். காவிரியில நவமணிகளும் மயிற்பீலிகளும் ஏலங்களும் வந்து ஏலக்காய் முதலிய உயர்ந்த பொருளும் அங்க காவிரி கரையிலே சேர்கின்றன என்று இயற்கை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. வரியற அதன் மிசை துயின்றவர். சதானந்தன் ஐயா. சதானந்தன் ஐயா. திருச்சிற்றம்பலம். வரியற அதன் மிசை துயின்றவன் தானுமா மலருளானும் எரியற அடிகழல் ஏத்த ஒன்னா வகை உயர்ந்து பின்னும் பிரியராம் அடியவர்க்கு அணியராய் பணிவிலாதவர்க்கு என்றும் அரியராய் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே. அரியராய் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே. திருச்சிற்றம்பலம்.
பெருமாளுக்கும் பிரமனுக்கும் அரியராய் இருக்கிற பெருமான் அடியவர்களுக்கு அணியராய் எளியராய் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சாக்கிய கயவர். கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா 3:93. கொஞ்சம் வேலையா இருக்கேன்பா, அடுத்த பாட்டு பாடுறேன்பா. சரிங்க. சரியா. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ் ஐயா. சிவனேசர். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் மனமொழி மைகளால் வணங்கி வைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சாக்கிய கயவர்வன் தலைப்பறி கையரும் பொய்யினால் நூல் ஆக்கிய மொழியவை பிழையவை ஆதலில் வழிபடுவீர் வீக்கிய அறவுடை கச்சையன் இச்சையானவர்கட்கெல்லாம் ஆக்கிய அறனுரை அம்பர் மாகாலமே அடைமின் நீரே. இச்சையான் அவர்கட்கெல்லாம் ஆக்கிய அரண் என்பது பெருமானை நாம் விரும்புபவர்களுக்கு அவன் அருள் செய்கிற பெருமானாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. செம்போனின் மணி கொழித்து. கணபதி ஐயா வரீங்களா? சிவாயிரம். செல்வம் அம்மா வாங்க. செல்வம். செம்பொன் மாமணி கொழுந்து எழுதிரை வருபுணல் அரசில் சூழ்ந்த அம்பர் மாகாளமே கோயிலா அணங்கினோடு இருந்த கோனை கம்பினார் நெடுமதில் காழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன நம்பினான் மொழிபவர்க்கு இல்லையாம் வினை நலம் பெறுவார் தாமே. கம்பினார் நெடுமதில் காழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன நம்பினால் மொழிபவர்க்கு இல்லையாம் வினை நலம் பெறுவர் தாமே. திருச்சிற்றம்பலம். அணங்கினோடு இருந்த கோயில் இந்த பதிகம் ஃபுல்லா அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மாகாளம் தானேன்னு பதிகம் ஃபுல்லா பாடிய அந்த ஞான சம்பந்த பெருமான் இறுதி பாடலில் அணங்கினோடு இருந்த கோன் என்று சொல்லி அந்த அப்படி பாடின அந்த ஞான சம்பந்தருடைய தமிழை சொன்னால் அதை மொழிந்தால் நமக்கு வினைகள் தீரும், நலம் பெருகும். வினைகள் இல்லை, நலம் பெருகும் என்று சொல்கிறார் கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 94வது பதிகமாக திரு வெங்குரு சீர்காழியில ஒரு 12 பேர் ஒரு பெயராக இருக்கிறது. இதுவும் சாதாரிப்பண் பகற்பண் ஆறாக நாழிகை 16-18 மணி 12 1-12 பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. இது காவியினுடைய வடகரையிலே 14வது தலமாக சீர்காழிக்கும் சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் இடைப்பட்டிருக்கிறது. பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநிலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 277 4 அடி மேல் வைப்பு. நன்றிங்கய்யா. சீகாழி பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 277. திருச்சிற்றம்பலம். 4 அடி மேல் வைப்பு மேன்மை நடையின் முடுகும் ராகம் சால்பினில் சக்கரம் ஆதிவிகற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்து உயர் காளியாரை பாடினார் ஞான சம்பந்த. நன்றிங்கய்யா. அதனால இங்க இந்த பதிகத்துக்கு திருமுக்கால் என்று தலைப்பிட்டு அந்த இதுவரை பாடின சாதாரிப்பனுடைய வேறொரு வடிவமாக திருமுக்கால் என்று பாடியிருக்கிறார். விண்ணவ தொழுதெழு வெங்குரு மேவிய சுண்ணவன் பொடி அணிவீரே சுண்ணவன் பொடி அணிவீர் உம தொழுகடல் என்ன வல்லார் இடரிலரே எண்ண வல்லார் இடரிலரே. பெருமானுடைய கழலை எண்ண வல்லார்க்கு இடரில்லை என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்து வேதியர் தொழுதழு. பரமேஸ்வரம்மா வாங்க. வேதிய தொழுதழு வெங்குரு மேவிய ஆதிய அரு
மறையீரே. வேதியர் தொழுதெழு வெங்குரு மேவிய ஆதிய அருமறையீரே. ஆதிய அருமறையீர் உமையலர் கொடு ஓதியர் உணர்வு உடையோரே. ஆதிய அருமறையீர் உமையலர் கொடு ஓதியர் உணர்வு உடையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமறையாகிய அஞ்செழுத்து ஓதி அலர்கொடு என்ற மலராலே வழிபட்டால் அவர்கள் உண்மையான சைவ உணர்வுடையவர்கள். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்ற சைவ உணர்வு. வாழ்க வாழ்க. விளங்குரன் பொழிலணி. சி சி சித்ரா சி. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. மூணு 94 சரிங்க. விலங்குதன் பொழிலணி வெங்குரு மேவிய இளம்பிரையணி சடையீரே. இளம்பிரையணி சடையீரும் திணையடி உலங்குல உறுப்பினிலரே. திருச்சிட்டம்பலம் ஐயா. பெருமானுடைய இந்த இணையடியை உலகத்திலே கொண்டால் பிணி ஏதுமில்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. விண்டலர் பொழிலணி. அப்பா நான் படிக்கிட்டேன் பாப்பா. சிவா படிங்க. இதுக்கு அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க ஐயா. அடுத்து நீங்க 6வது பதிவு படிங்க ஐயா. ஐயா சரிப்பா சரிப்பா. நீங்க 6வது படிங்க. தர்ஷன் 4, 5 படிங்க. பிள்ளைகள் 2 பேரா? நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். விண்டலர் பொழிலணி வெங்குரு மேவிய வண்டமர் வாழர் சாடை ஈரே. வண்டமர் வாழர் சடை ஈருமை வாழ்த்தும் தொண்டர்கள் துயிர்ப்பினிலரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானை வாழ்த்துகிற தொண்டர்களுக்கு பிணி ஏதுமில்லை என்று சொல்கிறார்கள். அதனால பிள்ளைகள் 2 இளை முதலே படிக்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமா எதிர்காலம் சிறக்கணும்னு வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். தம்பி படிக்கிறாரு. அந்த தர்ஷன் படிச்சுட்டா அடுத்த பாட்டு படிக்கலாம். நீங்க 6வது படிங்க ஐயா. கணபதி ஐயா 6வது. 5வது பாட்டு தர்ஷன், 6வது பாட்டு கணபதி ஐயா. நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். மிக்கவர் தொழுதெழு வெங்குரு மேவிய அக்கினோடரவர் தீரே. அக்கினோடரவசை தீரும் தடியினை தக்கவர் உருவது தவமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. எது தவம்னா எல்லாத்தையும் திறந்துட்டு போறதல்ல, பெருமானுடைய திருவடியை நினைப்பதுதான் தவம். அதனாலே உமது அடியினை தக்கவர் உருவது தவமே என்று தவத்துக்கு பொருள். பெருமானுடைய திருவடி நினைப்புதான் உண்மையான தவம். ஏதோ நானும் வேஷம் போறேன், தவ வேடம் போட உலகத்தை திறந்துட்டேன்னு சொல்லி துறக்காத உலகத்தை திறந்தா சொல்லி தெரியுது. அந்த தவத்தை விட பெருமானுடைய திருவடியை என்றும் நினைப்பது. பிள்ளைகள் காலையில எழுந்து இதை படிக்கணும்னு எழுந்து உட்காந்து படிக்கிறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான தவம். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா இப்ப இளமைக்கு அப்புறம் முதுமை. ஐயா இது கணபதி ஐயா. கணபதி ஐயா இருக்காங்களா? வராரு 6வது பாட்டு. கணபதி ஐயா அன்மியூட் பண்ணுங்கய்யா. சிவா சிவா கேக்குதா பாரு. சிவா கேக்குதுங்கய்யா. பாடுங்க. 3:94:6. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களை பாதபூஜா சமர்ப்பியாமி. சிவா 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 சிவாய ஓதிபாமி. சிவா நமச்சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். வெந்த வெண்பொடியணி வெண்குருவேவியே அந்த வெறுமை நீரே.
அந்த பெருமையின் இருமை எவர்க்கும் கொடு சித்தை செய்வோர் வினை சிதைவே சிந்தை செய்வோர் வினை சிதைவே. சித்திரமலம் ஐயா, நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. பெருமயிர் உமை அலர்கொடு சிந்தை செய்வோர் வினை சிதைவே. காலையில எழுந்து பெருமானை பூ பறித்து வழிபடுதல். அது ஒரு பழைய பாட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. பொழுது விடிந்து பொழுது போய் திருமலை ஏற வேண்டும், ஏறி மலர்ந்த பூ கொய்ய வேண்டும், கொய்து திருவிளக்கேற்ற வேண்டும், ஏற்றி அரகரா எண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. பழைய பாட்டு, எங்க பாட்டி கத்து கொடுத்த பாட்டு. அதனால பெருமானை காலையிலே மலர் கொண்டு வழிபட்டால் அதன் மூலமாக நாம் சிந்தையிலே அவனை நினைக்கலாம். அதனால் நம்முடைய வினைகள் எல்லாம் சிதையும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிற பாடல். இதை காலையில எழுந்து அந்த ரொம்ப இளம் பிள்ளைகள் ஆர்வமா படிக்கிறாங்க. அது இல்லாம முதியவரும் படிக்கிறார் இல்ல. அந்த இளமையும் முதுமையும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கின்றன. வாழ்க வாழ்க வாழ்க. விழமல்கு பொழிலணி வந்தவாசி செண்பக வல்லியாமா. 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருச்சிற்றம்பலம். விழமல்கு பொழிலணி வெண்கூறு மேவிய அழல் மல்கும் அங்கையீரே ஆழல் மல்கும் அங்கையினீர் உமை அலர்கொடு தோழ அல்லல் கெடுவது துணிவே தோழ அல்லல் கெடுவது துணிவே. அலர்கொடு தொழுதல் என்று பெருமானை பூத்தூவி வழிபட்டால் நம்முடைய அல்லல்கள்லாம் கெடும். ஆக பெருமானை பூத்தூவி வழிபடுதல் என்பது நம்முடைய பண்டைய மரபு. அதை ஞானசம்பந்த பெருமான் பல இடத்துல சொல்லி இருக்கார். ஆனா அதுக்கான சூழல் இப்ப மாறி போச்சு. இப்ப நம்ம பெருமானை பூத்தூவி வழிபடவே முடியாது. எங்கிட்ட கூட நான் போய் பூசாதான் நீ தூரன்னு பாருன்றாங்க. என்ன பண்றது? அதனால நாம் அதை இப்ப ஞான சம்பந்தருடைய பதிகங்களை படிப்பதன் மூலமாக அதை நாம் பாவனையிலாவது அந்த செயலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனால கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுவோம். வாழ்க வாழ்க வாழ்க. 8வது பாட்டு. வித்தக மறையவர். ஐயா இருக்காங்களா? ஐயா இருக்காருங்க ஐயா. வித்தக மறையவர் வெங்குரு மேவிய மத்தனல் மலர் புனை வீரே மத்தனல் மலர் புனை வீர் உமது அடி தொழும் சித்தமது உடையவர் திருவே. திருச்சிற்றம்பலம். பெருமானை அடிதொடும் சித்தமது உடையவர் திருவே. பெருமானை நினைத்தால் அதுதான் சிவம். திரு என்பது சிவம். அதனால சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் சிவமாதல் என்ற வழகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மேயவர் தொழுதெழு. பட்டம்மாள் வரீங்களா? என்னைய கூப்பிட்டீங்க? பட்டம்மாள். சரி. தாமோதரையா வாங்க. தாமோதரையா. நம்ம திருச்சிற்றம்பலம். தொழுதெழு வெங்குரு மேவிய ஆல நன்மணி மீடற்றீரே ஆல நன்மணி மீடற்றீர் உமதடி தொழும் சீலமதுடையவர் திருவே ஆல நன்மணி மீடற்றீர் உமதடி தொழும் சீலமதுடையவர் திருவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. அந்த ஆலமது மணிமடக்கிற நீலகண்ட பெருமானுடைய திருவிடையை தொழுதல் தான் சீலம் என்று சொல்லி பெருமானுக்கு செய்கிற தொண்டு. சீலம் என்பது சரியை நெறின்னு சொல்லுவாங்க. பெருமானுக்கு திருவடியை நினைத்து செய்கிற தொண்டுதான் உண்மையான சரியை தொண்டு என்று சொல்கிற பாடல். வாழ்க. விழமல்கு விரைமல்கு பொழிலணி. முனுசாமி ஐயா வாங்க. முனுசாமி. நன்றி. அனைத்து அடியார் பெருமகளின் திருவடிகளை தொழுகிறேன். விரைமல்கு பொழிலணி வெண்குரு மேவிய அரைமல்கு புலியதலீரே அலைமல்கு புலியதலீர் உமை அடியினை
உரை மல்கு புகழுவர் உயர்வே. அலை மல்கு புலியதலிர்வுமதடியினை உரை மல்கு புகழவர் உயர்வே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. பெருமானது திருவடியை உரைத்தல் தான் உண்மையான புகழ். அதனாலே அந்த புகழை நாம் பெற வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிற பாடல். அடியினை உரைமல்கு புகழவர் உயர்வே. அப்ப பெருமானுடைய திருவடியினைந்து பெறுகிற புகழ் தான் உயர்வான புகழ் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 3ஆம் திருமுறையில 95வது பதிகம் திரு இன்னம்பர். இது இதுவும் சாதாரி பண்ணிலே பகற்பண் 6 நாழிகை 16-18 மணி 12-1-12க்குள்ள பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. காவியினுடைய தென்கரையிலே வடகரையிலே 45வது தலமாக கும்பகோணம் தஞ்சை சாலையிலே உள்ளது. இங்கே இருக்கிற பெருமான் எழுத்தரிநாதர் என்றும் அம்பாள் குரவம் கமழ் குழலாள். இதற்கான பெரிய புராண பாடல் 297. இன்னம்பர் மன்னும் பிரானே. ஐயா சாமி ஐயா. நன்றிங்கய்யா. சேக்கலார் பெருமான் அருளிய இடம் சுட்டிய பாடல் பெரிய புராண வரிசை 297. திருச்சிற்றம்பலம். இன்னம்பர் மன்னும் பிரானை இறைஞ்சி இடை மடக்கான பண்ணும் தமிழ் தொடை மாலை பாடல் புனைந்து பரவி பொன்னங்கலல் இணை போற்றி புறம் போந்தணைந்து புகுந்தார் மண்ணும் தடம் கரை பொன்னி வடகுரங்காடு துறையில். திருச்சிற்றம்பலம். நனியா. பண்ணும் தமிழ் தொடைமாலை என்று இந்த இடைமடக்காக திருமுக்கால் என்ற அமைப்பிலே பாடப்பட்ட பதிகம் வழக்கம். எண்டிசைக்கும் புகழ் இன்னம்பர் மேவிய வண்டிசைக்கும் சடையீரே. வண்டிசைக்கும் சடையீர் உமை வாழ்த்துவார் தொண்டிசைக்கும் தொழிலோரே. தொண்டிசைக்கும் தொழிலோரே. பெருமானை வாழ்த்துவதே பெரிய தொண்டு என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. யாழ் நரம்பின் இசை. லலிதா மாவாங்க. லலிதா. ஐயா. யாழ் நரம்பின் இசை இன்னம்பர் மேவிய தாழ்தரு சடைமுடீரே. தாழ்தரு சடைமுடீர் உமை சார்பவர் ஆழ்துயர் அறிவினையிலரே. ஆழ்துயர் அருவினையிலரே. நமச்சிவாய ஐயா. நன்றி ஐயா. தாழ்தரு சடைமுடி பெருமானை வணங்கினால் ஆழ்தரு துயர் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இளமதி நுதலியோடு. 3 வராரு வாங்க. சிவாய நம்ம ஐயா. சிவாய 395. இளமதி நுதலியோடு இன்னம்பர் மேவிய வளர்மதி வலசடையீரே. வளர்மதி வலசடையீர் உமை வாட்டுவார் உளமதி மிக உடையோரே. வளமதி வலசடையீர் உமை வாட்டுவார் உளமதி மிக உடையோரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. பெருமான் வளர் சடையை வைத்திருக்கிறார். ஆனா தேய்ந்து போன பிறகு வளர்வதற்காக அதை தூக்கி தலைமை வச்சு அது வளர் சடையாக வளர்மதியா வைத்திருக்கிறான். அவனை வாழ்த்தினால் நம்முடைய உளம் மதியுடைய சிறந்த சிவஞானமாக திகழும் என்று சொல்கிற பாடு. லலிதா பாலசுந்தர ஐயாவோட இந்த பேர பிள்ளைகள் அந்த வளர்மதியாக இருக்கிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ரொம்ப மகிழ்ச்சி. இடிகுரல் இசை இன்னம்பர் மேவிய. சங்கர் ஐயாவாங்க. சங்கர். எல்லாத்தவருக்கும் போற்றி போற்றி.
இடிகுரல் இசை முரல் இனம்பர மேவிய கடிமகள் சடைமுடி கடிகமல் சடைமுடி இரும கழல் தொழும் அடியவர் அறிவினையிலரே கழல் தொழும் அடியவர் அறிவினையிலரே. திருச்சிற்றம்பலம். அடியார் என்றால் பெருமானுடைய திருவடியிலே ஆழ்ந்திருத்தல். அதனாலே கடிகமிழ் அடியவர் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவினை இல்லை என்று சொல்கிறார் ஞானசம்பந்தர். வாழ்க. இமையவர் தொழுதொழு இன்னம்பர் மேவிய. சாம்பு சிவையா வாங்க. சாம்பு சிவை. இமையவர் தொழுதலும் இன்னம்பர் மேவிய உமையொரு கூருடையீரே உமையொரு கூருடையீருமை உள்குவர் அமைகிலராகிலர் அன்பே. நன்றிங்க. உமையொரு கூருடை ஈர் உமை உள்குவார் அமைவிலர் அமைகிலார் ஆகிலர் அன்பே என்று பெருமான் என்ன பண்ணோம், தானும் தன் தைலமா இருக்கிறான். அன்பர்ம சாம்பசியாவும் மணிமேகலமும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார்கள். அதனால வாழ்க வாழ்க, இருவரும் வாழ்க. எண்ணர் அம்மா இருக்காங்களா? கோயில் போயிருக்காங்கய்யா. இல்லையா? சரி சரி. இல்ல இருந்தா அந்த அடுத்த பாட படி சொல்லன்னு பார்த்தேன். வாழ்க. எண்ணரும் புகழுடை. பத்மாவதி அம்மா வாங்க. ஐயா நான் கேக்குறையா, இப்போதான் எனக்கு லிங்க் கிடைச்சதுயா, அதனால நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒண்ணுமே தெரியல. கேள்வி ஞானம் ரொம்ப சேர்ந்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். வாழ்க வாழ்க. எண்ணரும் புகழுடை. வேலரசி அம்மா வாங்க. வேலரசி. மனசு சிவாய நம. எண்ணரும் புகழுடை எண்ணம்பர் மேவிய தன்னரும் சடைமுடியீரே தன்னரும் சடைமுடியீருமை சார்பவர் விண்ணவர் அடைவுடையோரே விண்ணவர் அடைவுடையோரே. சிவா. திருச்சிற்றம்பலம். தன்னரும் சடைமுடியீர் உமை சார்பவர். பெருமானுடைய திருவடியல்ல அந்த திருமுடியையும் சேர்த்து வணங்க வேண்டும். அதான் நம்ம காலில் பாட திருப்பிள்ளை எழுச்சி பாடும்போது போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில்நகை கொண்டுனும் திருவடி தொழுகும். பெருமானுடைய திருவடியை தொழுகிற போது மேலே போய் அவனுடைய திருமுகத்தை கண்டு மீண்டும் திருவடியை தொழுதல். அதான் சடைமுடியீர் உமை சார்பவர் என்று இங்க அந்த திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலை நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார் ஞானசம்பந்தர். வாழ்க வாழ்க வாழ்க. எழில் திகழும் பொழில் இன்னம்பர் மேவிய. சித்ராமா வாங்க. சித்ராமா. திருச்சிற்றம்பலம். எழில் திகழும் பொழில் இன்னம்பர் மேவிய நிழல் திகழ் மேனியினீரே நிழல் திகழ் மேனியினீர் உமை நினைபவர் உளறிய கொடுவினையிலரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நிழல் திகழ் மேனியினீர் உமை நினைபவர் குழறிய கொடுவினையிலர் என்று பெருமானை நினைத்தால் நம்முடைய கொடுவினைகள் எல்லாம் தீரும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. நடராஜையா வரீங்களா? ஏத்தரும் புகழணி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. பதிகம் சொல்லுங்கய்யா. 395 3வது பாட்டு. இது 8வது பாட்டு. 3ஆம் திருமுறை 95வது பதிகம் சாதாரி பண்ணல 8வது பாட்டு. நன்றிங்கய்யா. 395ல 8 சாதாரி. திருச்சிற்றம்பலம். ஏத்தரும் புகழ். ஏத்தரும் புகழனி இன்னம்பர் மேவிய தூர்த்தனை தொலைவு செய்தீரே தூர்த்தனை தொலைவு செய் தேருமை தொழுபவர் கூர்த்தனல் குணமுடையோரே தூர்த்தனை தொலைவு செய் தேருமை தொழுபவர் கூர்த்தனல் குணமுடையோரே. நன்றிங்க ஐயா.
தூர்த்தன் என்ற ராவணனுடைய தொலைவு செய்ததுனால அது அந்த அந்த அது ஆணவத்தின் அடையாளம். அந்த ஆணவம் அடங்கினால் அப்ப அந்த அந்த அப்படி ஆணவத்தை அடங்கி தொழுபவர்கள் நல்ல கூர்த்தனல் குணமுடையோர், ஆணவம் அடங்க வேண்டும் என்ற கூர்த்த குணமுடையவர் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. இயலுளோ தொழுதழு. ஐயா நான் படிக்கிறேன். சிவாயா நான் படிக்கிறேன் ஐயா. படி. சிவாய நமயா. நன்றி ஐயா. இயலுள தொழுதெழும் இந்நம்பர் மேவிய அயனோ மாலறிவரீரே, அயனோ மாலறிவரீர் உமதடி தொழும் இயலுளர் மறுபிறப்பிலரே, இயலுளார் மறுபிறப்பிலரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அயனும் மாலும் யான் எனது என்ற செருக்குடையவர்கள். அந்த அந்த செருக்கை அறுத்தால் அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஏரமர் பொழிலணி 10வது பாட்டு. முனிசாமி ஐயா இருக்காருங்கய்யா. இன்பமர் மேவிய பேராமன் சிதைவு செய்தினீரே, பேராமன் சிதைவு செய்திருமை சேர்பவர் துயர் அருவினையிலரே, துயர் அருவினையிலரே. திருச்சிற்றம்பலம். என்று அதாவது சமணர்களை எல்லாம் சிதைத்த அந்த பெருமானுடைய திருவை சேர்பவர்களுக்கு எந்த விதமான துயரும் இல்லை. ஏனால் அவர்கள் துயரிலே உழல்கிறார்கள். அவர்களை தொலைத்த பெருமான் நினைத்தால் நம்முடைய துயர் போகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஏடமர் பொழிலணி. அடியேன் படிக்கிறேன். சிவாயிடம். ஏடமர் பொழிலணி இன்னம்பர் ஈசனை நாடமர் ஞான சம்பந்தன், நாடமர் ஞான சம்பந்தன் நல் தமிழ் பாடவல்லார் பழிலரே, நாடமர் ஞான சம்பந்தன் நல் தமிழ் பாடவல்லார் பழிலரே. அப்ப ஞான சம்பந்தனுடைய தமிழை சொன்னால் எந்த விதமான பழியுமில்லை என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 96வது பதிகம் திரு நெல்வண்ணை என்பது. இதுவும் சாதாரிப்பண் பகற்பண் 6ஆக நாழிகை 6 16 18 என்று சொல்லி மணி 12 1 12க்குள்ள பந்துவராளி ராகத்தில் பாடக்கூடியது. இது நடுநாட்டின் தலையிலே 10ஆம் தலமா இருக்கிறது. உளுந்தூர்பேட்டை சேலம் வழியிலே இருக்கிறது. இங்கே இருக்கிற பெருமான் நெல்வனைநாதர், அம்பாள் நீல மலர்கண்ணி. இதற்கான பெரிய புராண பாடல் 229 தேவர் தம்பிரான். நன்றிங்கய்யா. இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 229. திருச்சிற்றம்பலம். தேவர் தம்பிரான் திரு அறத்துறையினில் இறைஞ்சி மேவு நாள்களில் விமலனார் நெல் வெண்ணை முதலார் தாவில் அன்பர்கள் தம்முடன் தொழுது பின் சண்பை காவலர் அருள் பெற்று உடன் கலந்து மீண்டு அணைந்தார். திருச்சிற்றம்பலம். திருநெல்வேலி அலைத்துறையிலிருந்து இந்த திரு நெல்வண்ணை என்ற தலத்தை வழிபட்டார் என்று சேக்கிழார் இடம் சுட்டி இருக்கிறார். வாழ்க வாழ்க. நல்வனை விழுது பெய்தாடுதிர் நாள்தோறும் நெல்வனை மேவிய நீரே, நெல்வனை மேவிய நீருமை நாள்தோறும் சொல்வனமிடுவது சொல்லே. அந்த பெருமானை நாள்தோறும் சொல்வனம் இடுவது பெருமானுடைய புகழை சொல்வதே உண்மையான சொல். அவனுடைய சொல் என்ன சொல்லு? நம சிவாய என்ற சொல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அவனுடைய திருநாமமாகிய சொல். நிச்சலும் அடியவர். சதானந்தன் ஐயா. சதானந்தன். திருச்சிற்றம்பலம். நேச்சலும் அடியவர் தொழுதெழும் நெல். ஆடிய வரலையா? சாதாரண ஐயா. சிவாய நம்ம சொல்றேங்க. முதல்ல சொல்லுங்க. கேக்குதுங்களா?
நீச்சலும் அடியவ தொழுதெழு நெல்வினையை கச்சிலை அரவசத்தீரே கச்சிலை அரவசை தீருமை காண்பவர் அச்சமுடு அருவினையிலரே அச்சமுடு அருவினையிலரே. திருச்சிற்றம்பலம். பெருமானை நிச்சலும் வழிபட்டால் வாழ்க்கையிலே அச்சமில்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நிறைவிரி தொல்புகழ். கணபதி ஐயா வரீங்களா? கணபதி ஐயா வரம்பா வரம்பா. சிவா 396 3. சிவாத்து சிற்றம்பலம் சிவாயனம். நீர் மல்குதல் புகழ் ஐயா மூணாவது சிவாத்து சிற்றம் நிறைவீதன் புகழ் மேவியே அரைவிரி கோவணத்தீரே அரைவிரி கோவணத்தீருமை அவர்களும் உறைவிரியே ஓர் உயர்ந்தோரே உறைவிரி உயர்ந்தாரே. நன்றி ஐயா, வணக்கம். அலர்கொடு உறைவிரி என்று பெருமானுக்கு பூத்தூவி அவன் புகழை பாடுதல் என்று அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார். வாழ்க. நீர்மல்கு தொல்புகழ். ஸ்ரீதேவ் ஐயா ஸ்ரீதேவ். சிற்றம்பலம். நீர்மல்கு தொல்புகழ் வெண்ணெல் வெண்ணை மேவிய ஊர் மல்கி உரைய வள்ளீரே ஊர் மல்கி உரைய வள்ளீருமை உள்குதல் பார்மல்கு புகழ்வ பண்பே. சிற்றம்பலம் ஐயா. பெருமானை எப்போதும் உள்குதல் மனதிலே நினைத்து கொண்டே இருந்தால் அவர்கள் புகழ்வுள்ள பண்பாளராக திகழ்வார்கள் என்று சொல்றார். அப்ப பெருமானை உள்குதல் தான் உண்மையான புகழ், அதுதான் உயர்ந்த பண்பு. வாழ்க வாழ்க. நீடிடம் பொழிலணி. செல்வம் அம்மா செல்வம். நீடிலம் பொழிலணி நெல்வெண்ணை மேவிய ஆடிலம் மாப்பு அசைத்தீரே ஆடிலம் பாப்பு அசைத்தீர் உமையன்பொடு பாடுலம் உடையவர் பண்பே ஆடிலம் பாப்பசைத்தீர் உமை அன்பொடு பாடுலம் உடையவர் பண்பே. திருச்சிற்றம்பலம். பாப்பசைத்தல் என்பது அந்த தாரகா முனிவர்கள் அனுப்பி அந்த பாம்பு பகையாக வந்ததை நட்பாக்கி தன்னுடைய உடம்பிலே உலவ விட்டார். அதனாலே பகையையும் நட்பாக கொள்கிற அது உயர்ந்த பண்பு என்று சொல்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். வாழ்க. நெற்றியோர் கண்ணுடை. பரமேஸ்வரியம்மா பரமேஸ்வரியம்மா. ஐயா. நெற்றியோர் கண்ணுடை நெல்வெண்ணை மேவிய பெற்றிகொள் பிறை நுதலீரே பெற்றிகொள் பிறை நுதலீர் உமை பேணுதல் கற்றறிவோர்கள் தம் கடனே வெற்றிகொள் பிறை நுதலீர் உமை பேணுதல் கற்றறிவோர்கள் தம் கடனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் பிறை போன்ற நெற்றியுடையவன் என்று சொல்லி அந்த பிறைவுடைய நெற்றியை கற்றறிவோர்கள் கடன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து சிற்றம்பலங்க ஐயா. நிறையவர் தொழுதெழு நெல் வெண்ணை மேவிய கரையினை கரையணி மிடருடையீரே கரையணி மிடருடையீருமை காண்பவர் உறைவது மும்மடி கீழே கரையணி மிடருடையீருமை காண்பவர்
உறைவதும் உம்மடி கீழே. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கரையுடை மிடர் என்ற அந்த நீலகண்ட பெருமான் நினைப்பது அவனுடைய திருவடியிலே திருவடி கீழ் உறைவதற்கு அடையாளம் என்று சொல்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. நெருக்கிய பொழிலணி. வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவாங்க. செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. நீரை வீரிஸ் 8வது பாட்டுங்களா ஐயா? ஆமா. நெருங்கிய பொழிலணி நெல்வெண்ணை மேவி என்று அரக்கனை அசைவு செய்தீரே. அரக்கனை அசைவு செய்தீர் உமை அன்பு செய்து இரக்க வல்லார் இடரிலரே. அரக்கனை அசைவு செய்தீர் உமை அன்பு செய்து இரக்க வல்லாரிடர் இலரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அரக்கனை அசைவு செல்லுமது ஆணவத்தை அடக்குதல், அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்புடை அன்பு செய்திருக்க வல்லார் என்று சொல்லி அடியார்கள் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நிறைவிரி தெரிசாடு. ஐயா இருக்காங்களா? இருக்காருங்க ஐயா. அடியார் யாருன்னா பழகி சொல்லுங்க ஐயா. சரி சரி. பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள். தாமோதரையா வாங்கய்யா. தாமோதரையா. நம்ம திருச்சிற்றம்பலம். 9வது பாட்டியா? 9வது பாட்டு. நிறைவிரி சடைமுடி நெல்வெணை மேவி அன்று இருவரை இடர்கள் செய்தீரே. இருவரை இடர்கள் செய்தீர் உமை செய்கொடு பரவ வல்லார் பழியிலரே. இருவரை இடர்கள் செய்தீர் உமை செய்கொடு பரவ வல்லார் பழியிலரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. இருவரை இடர்கள் செய்தது திருமாலும் பிரமனும் தேட அவர்களுக்கு இது செய்தார். அது அந்த மாதிரி அவர்களை அப்படிப்பட்ட பெருமானை பரவுதல் நமக்கு பழியில்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நீக்கிய புனலணி. முனுசாமி ஐயா. நீக்கிய புனலனி நெல்வெண்ணை மேவிய சாக்கிய சமன் கொடுத்தீரே. சாக்கிய சமன் கொடுத்தீர் உமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே. சாக்கிய சமன் கொடுத்தீர் உமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே. சிவாய நம. நன்றி ஐயா. சமன் கெடுத்து கொடுத்தீர்னு பாட்டீங்க. சாக்கிய சமன் கெடுத்தீர். சமணர்களையும் சாக்கியர்களையும் கொடுத்தீர்னே போட்டுருங்க ஐயா. திருத்திக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நிறைய திருவாடூர் ஆதீனத்திலிருந்து வாங்கி வந்த புத்தகம் ஐயா. அதுலயும் நிறைய பிழை இருக்குதுங்க ஐயா. மனிதன பிழை செய்வதான பிழைகளோட பொறுத்திடுவர் என்றடி ஏற்பிழைத்தக்கால் தான். அவ்வளவுதான். மீண்டும் படிக்கிறேன் ஐயா. மீண்டும் படிக்கிறேன் ஐயா. சொன்னேன். சொல்லுங்க. சமணர்களையும் புத்த சாக்கியர்களையும் கெடுத்தாரல்ல, அதை கொடுத்தாரன்னு சொல்ல முடியுமா? வாழ்க. ஒரு சின்ன காலை போட்டு நம்மளை கெடுத்துட்டாங்க. படிங்க படிங்க. திருத்துனீங்க ஐயா. எனக்கு உண்மையிலே அதனுடைய பொருள் அந்த இது இல்லைங்க ஐயா. அதே மாதிரிதான் மந்திரமாவது நீரில் கூட ஆசை கொடுப்பது நீர், ஆசை கெடுப்பது நீரான்னு தெரியலங்க. ஆசை கெடுத்தாலும் அன்பு வளரும். அதுதான் ஆசை கொடுப்பதுன்னு போட்டுக்கிறாங்க. இல்ல, ஆசை நீக்கி அன்பு செலுத்துன்னு பாட்டு, சுந்தரர் பாட்டு. அப்ப நீக்குதல் என்பது கெடுத்தல் தானே. வாழ்க வாழ்க. வினை பாருங்க, பொருளே மாறி போச்சுங்க. பாலுக்கு பல்லாகிட்டு பாருங்க. பாலா ஒரு காலை போட்டு தலைகீழ ஆகிட்டாங்க. வாழ்க வாழ்க. அந்த பாட்டு இன்னொரு படிங்க. 9வது பாட்டை. நிறைவிரி சடைமுடி. நீக்கிய புனலனி நல்வெண்ணை மேவிய சாக்கிய சமன் கெடுத்தீரே.
சாக்கிய சமன் கெடு தீர்வுமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே. எதை படி சொன்னீங்க ஐயா? எனக்கு ஒன்று புரியல. நான் தான் முன்னாடி போயிட்டேன். அத சாக்கிய சமன் கெடுத்தீரே, கொடுத்தீரேன்னு படிச்சு அதை கெடுத்தீரேன்னு படிக்கணும்னு சொன்னேன் நானு. கரெக்டு தான். அந்த சாக்கிய சமணர்களும் என்ன பண்ணாங்க? அறத்தின் பெயராலே கடவுளை மறந்தார்கள். அதனாலே அவர்கள் அந்த அந்த உணர்வு கெட வேண்டும். அவர்களை கெடுத்தல்னா அவர்களை கெட்டு போறதில்லை, அவருடைய உணர்வை கெட வேண்டும். அந்த உணர்வு கெட்டால் நாமெல்லாம் பாக்கியமுடையவர்கள் ஆகும் என்று சொல்லார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அந்த சாக்கிய சமன் உணர்வு கெட வேண்டும். ஏன்னா அவர்கள் அறத்தின் பெயராலே கடவுளை மறந்தவர்கள். அதனால அவர்களுக்கு அந்த உணர்வு கெட்டால் நாம் பாக்கியவாளராக திகழலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நிலமல்கு தொல்புகள் கடைசி பாட்டு. சங்கரையாவாங்க. கடைசி பாட்டு யாரியா? சங்கரையா வரீங்களா? நிலமல்கு தொல்புகழ் நெல்வேனை ஈசனை நலமல்கு ஞான சம்பந்தன் நலமல்கு ஞான சம்பந்தன் செந்தமிழ் சொல்மகுவார் துயரிலரே செந்தமிழ் சொல்மகுவார் துயரிலரே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தனுடைய தமிழை சொன்னால் எந்த விதமான துயரும் இல்லை என்று சொல்கிற பதிகப்பலன். வாழ்க வாழ்க. ஆக இதோட இன்னைக்கு முடிச்சுட்டு மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்பொழுது பொன்னூசல் பாடி வாழ்த்து. முனுசாமியா இருக்கீங்களா? பொன்னூசல் படிங்க. நான் ஆடியன் பாடிட்டோமா? அவங்களே பாட சொல்லட்டுங்க ஐயா. என்ன பாடுங்க, யாராவது சார் பாடுங்க. பாட்டுங்க. என்ன பாட்டு ஐயா? எந்த பாட்டு பாடணும்? ஏழாவது பாடல். ஒன்னற்கரி. ஏழாவது. பொன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி போலிந்திருந்து மாமரையோன் தன் புகழே பன்னி பணிந்திருந்த பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பொன்முலையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான்னு சொல்லி வாழ்த்து நம்ம ஐயா முன்சாமி ஐயா பாட்டுமே. பாடும் முன்சாமி ஐயா. பாடுறேன் ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ என்னில் நல்ல கதைக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்ல தூரம் கழுமல வல்ல நக பெண்ணினலாலொடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க
யானைதன் நனங்கு வாழ்க, மாறில வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லார். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மண்ணு, கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறையறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், வீக தன்புணல் வெந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் மரநாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. சிவாய நம. நன்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. நீங்க முடிச்சிடலாம். நன்றிங்க ஐயா. அற்புதம் 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 அற்புதம். அழகா பண்ணாருங்க முனுசாமி. எப்படி ஒரு திறமை வச்சிருப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கலங்க. பொண்ணு அம்மா பாடினாங்க. சரி, அவர் விட்டு கொடுத்தாரு, அதனால வாய்த்து அவர் பாடினார். நன்றி நன்றிங்க ஐயா. அற்புதமான வாய்ப்பு கொடுத்தீங்க. சிவாய விட்டு கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா, 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க வந்த உடனே அம்மா பாட்டுன்னு சொன்னாரு பாருங்க. சிவசிவா. அதுதான் பெருந்தன்மை. சிவசிவா. அதுதான் பேரு. கொண்டும் கொடுத்தும் குடுகுடியாண்டு ஈசற்கு ஆட்சேமின், மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின், கொண்டும் கொடுத்தும் குடிகுடியாண்டு ஈசற்கு ஆட்சேமின், அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளன்றே பல்லாண்டு கூறுதுமை. அந்த பல்லாண்டு கூறுதல் இறைவனுக்கு மட்டுமல்ல, அடியார்களுக்கு சேர்ந்தது. வாழ்க வாழ்க வாழ்க. கடந்த வாரம் நினைக்கிறாங்க பட்டமா இல்லங்கய்யா. பத்மம்மா 6 மணிக்கு தான் எனக்கு ஜாயின் கிடைச்சது. ஏன் ஜாயிண்ட் 5:10க்குலாம் ஆன் பண்ணிட்டேன். ஃபுல்லு ஸ்கிரீன் வந்துச்சு. ஐயா முகம் தெரியல. ஆனா 6 மணிக்கு தான் எனக்கு ஜாயிண்ட்ன்றதே வந்தது. சரி, 5:10க்கு மீட் போட சார் நானு. ஐயா இல்ல என்னோட மிஸ்டேக். ஒரே ஒரு நிமிஷம் பொறுத்துங்க. நான் முடிச்சிடறேன். மீட் போட்டுங்க. சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்தியவர் ஐயா சென்னை சிவனகம் அருளர் செய்யா அவருடைய பொன்னார் திருவடிகளே மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை வழிநடத்திய தொகுத்தளித்த ஐயா ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி பெரிய புராணம் பாடல்களை பாடி நம்மோடு இணைந்து நடத்திய ஐயா சாம்பசிவ ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அன்பர்கள் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். 4 பதிவு படிச்சிருக்கேன்.